இந்த வாரம் நம்ம பேச போகிற டாபிக் பிஸ்னஸில் ப்ராஃபிட் முக்கியமாக ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன்டேஜ் முக்கியமாக. இந்த கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருந்தால் தானே ப்ராஃபிட் அதிகமாக வரும். இது முக்கியமாக அது முக்கியமான எப்படி? ரெண்டு தான் முக்கியம். லாபம் அதிகரிக்கணும்னா பர்சன்டேஜ் ஜாஸ்தியாகணும். இது நம்ம நார்மலாக யோசிப்போம். ஆனால் உண்மை அது இல்லைங்க. ஒரு பிஸ்னஸில் லாபம் பர்சன்டேஜுக்கும் உண்மையான நிகர லாபத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது, பெரிய சம்மந்தம் இருக்குது. எப்படின்னு பார்ப்போமா? இப்போ நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்குது அல்லது ரேபிட் க்ரோத் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா இந்த கட்டங்களில் நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன்டேஜ் மார்ஜினை பார்க்கவே கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் 10% மார்ஜின் இருந்தால் தான் நான் வேலை செய்வேன், 15% மார்ஜின் வச்சா மட்டும்தான் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ மார்ஜின் ப்ராஃபிட் விஷயத்தை, ப்ராஃபிட் பர்சன்டேஜை கொஞ்சம் விட்டு கொடுக்கறது மூலமா இன்னும் அதிகமான கஸ்டமர் எடுக்க முடியணும் அப்படின்னா நம்ம அதை தான் செய்யணும். கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாமா? இப்போ உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்பில் இருக்குது, இல்லை ரேப்பிடாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு இப்போ அதிகபட்சமாக என்ன வேணும் அப்படின்னா அதிகபட்சமான கஸ்டமர் வேணும், அதிகப்படியான வாடிக்கையாளர் நம்ம கையில் இருக்கணும். அப்போ தான் நம்ம பிஸ்னஸை வேகமாக வளர்க்க முடியும். அப்போ இந்த இடத்துல நம்ம லாபம் பர்சன்டேஜ் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துவோம். ஒன்று, என்னுடைய செலவுகளை குறைக்கிறது. செலவுகளை குறைக்கிறது அப்படின்னோட இம்மிடியேட்டாக நம்ம எங்கே போவோம் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் நம்பர் கவுண்டை ரெடியூஸ் பண்ணலாம், இல்லை சர்வீசஸை குறைக்கலான்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வரும். இது நம்முடைய வளர்ச்சிக்கு முற்றிலும் முரண்பாடாக ஆப்போசிட்டாக அமைஞ்சிடும். இல்லை ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்ச இன்னொரு இம்மிடியேட் விஷயம், என்னுடைய பொருளின் அல்லது என்னோட சர்வீஸோட விலையை ஏற்றுவோம். இதுவுமே நம்முடைய வளர்ச்சிக்கு பாதகமாக அமையும். ஸோ அப்போ வளர்ச்சி நிலையில் இருக்கும்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்பது தவறான ஒரு இண்டிகேட்டர். ஓகே, இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா பிஸ்னஸில் ப்ராஃபிட்டபிலிட்டி என்பது என்னுடைய ஈகோவோட சம்மந்தப்பட்டிருக்கு. நான் ஸ்மார்ட்டான பிஸ்னஸ் மேனா, நான் இன்டெலிஜென்ட்டான பிஸ்னஸ் மேனா அப்படின்றத எங்கே செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நான் எத்தனை % மார்ஜின் வைக்கிறனோ அதை பொறுத்து செக் பண்ணுறோம். ஆனால் இது அவசியமே இல்லை. இப்படி யோசிச்சு பாருங்கள், ஸ்மார்ட்டாக இன்டெலிஜென்ட்டாக அதிகமான ப்ராஃபிட், அதாவது 15% ப்ராஃபிட் வச்சு சின்ன பிஸ்னஸ் ரன் பண்ணலாமா? இல்லை ஸ்மார்ட்டாக இன்டெலிஜென்ட்டாக இருக்க வேண்டாம், கொஞ்சமாக ப்ராஃபிட்டபிலிட்டியை கம்மி பண்ணி மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கலாமா, மிகப்பெரிய பிஸ்னஸ் ரன் பண்ணலாமான்னு பாருங்கள். லாபம் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம் பெட்டிக்கு வரக்கூடிய மொத்த லாபம், நிகர லாபம் கம்மியாயிடும். இதே லாப பர்சன்டேஜை கொஞ்சம் விட்டு கொடுத்தோம்னா நம்ம பெட்டிக்கு வரக்கூடிய நிகர லாபம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்துறது தான் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டியை பார்க்க வேண்டாம், ப்ராஃபிட்டை மட்டுமே பார்ப்போம். தேங்க்யூ.